சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்த்துலாம். இத கல்யாண சாம்பார் இல்லைன்னா A to B சாம்பார் எப்படி வேணாலும் சொல்லலாம். என்னோட இந்த சாம்பாரை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுற எல்லாருமே A to B சாம்பார்னு தான் கேட்பாங்க. சரி வாங்க எப்படி இந்த சாம்பார் இப்போ இத மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை தண்ணி இல்லாம ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க இதை ஸ்டாக் பண்றீங்கன்னா கூட இதுல தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ஸ்டாக் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்பதான் நம்ம தலைவன் கொத்தமல்லியோட என்ட்ரி. நம்ம கொத்தமல்லியை அப்படியே மலை சாறு மாதிரி தூவி விட்டுட்டு லைட்டா கிளறி விட்டுருங்க. கடைசியா நம்ம பெருங்காயத்தையும் கொஞ்சமா தூவி விட்டுட்டு அவனையும் கிளறி விட்டுடலாம். இப்ப பாருங்க 8 தெருவுக்கு உங்க சாம்பாரோட மனம் வீச போது 8வது தெருவுல இருந்து யாராவது ஒருத்தர் உங்க வீட்டு கதவை தட்டி உங்க சாம்பாரை கேட்க போறாங்க. கடைசியா புளி கரைச்சு ஊத்தணுமே அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் கிடையாது. இந்த சாம்பாருக்கு புளியே தேவை கிடையாது. இன்னைக்கு நான் மாங்காய் தான் எடுத்திருக்கேன். நான் மாங்காயை முன்னாடி போட முடியாது, பிகாஸ் அது கரைஞ்சு போயிடும். அதனால நான் கடைசியா சேர்த்திருக்கேன்.